வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம மாலை பட்ச டின்னர் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நல்ல சாஃப்டான சப்பாத்தியும் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் பூண்டு எதுவும் சேர்க்காம சென்னா மசாலாவும் பண்ண போறோம். கோதுமை மாவுல ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் நம்ம சேர்க்க போறோம். அதனால அந்த சப்பாத்தி ரொம்ப டேஸ்டாவும் நல்ல சாஃப்டாவும் நல்ல லேயராகவும் வரும். நம்ம ஃபோல்டிங் எதுவுமே பண்ண கிடையாது. பாருங்க, சூப்பரா பொங்கி வந்திருக்கு. சன்னா மசாலாவும் டிஃபரெண்ட் மெத்தட்ல பண்ண போறோம். ஏன்னா நம்ம வெங்காயம் பூண்டு எதுவுமே சேர்க்காதனால அது வந்து எப்படி நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சில வரணும் இல்லையா? கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளோ பக்காவா இருக்கு. வெங்காயம் பூண்டு மசாலாலாம் நிறைய அரைச்சு சேர்த்தா கூட இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி வராது. கலரும் பாருங்க எவ்வளோ நல்லா பிரைட்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குயிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா சாஃப்டான சப்பாத்தியும் இந்த கொண்டக்கடலை கிரேவியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொண்டக்கடலை கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு கொண்டக்கடலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம், அது ராத்திரி ஃபுல்லாக நான் ஊற வச்சுருந்தேன். ஊறின கொண்டக்கடலையை குக்கரில் எடுத்துக்கிட்டு நல்லா முழுகிற வரைக்கும் தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டியதில்லை, சேர்த்துட்டு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துகிட்டு இருக்கேன். கொண்டக்கடலை பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. நம்ம இதுக்கு வந்து நம்ம வெங்காயம் அதெல்லாம் சேர்க்க போகிறது இல்லையா, நமக்கு ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும். அதுக்காக இது வேகும் போதே ஒரு சின்ன சைஸ் தக்காளியா இருந்ததுனால நான் ஒரு 5 தக்காளி எடுத்துட்டு இருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளியா இருந்தா 3 தக்காளி போதும். இதுலயே வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். வெந்த கொண்டக்கடலைய ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா துருவினா தேங்காய் துருவல். தக்காளி இருக்கு இல்லையா, அது நல்லா வெந்திருக்கு. இந்த தோல் வந்து சும்மா அப்படி எடுத்தாலே ஈஸியா எடுக்க வந்துடும். இப்ப சூடா இருக்கு. தோலை எடுத்துட்டு இந்த தக்காளியை இதோட சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இந்த தண்ணியை கொட்ட வேண்டாம். சென்னா மசாலாக்கு தண்ணி தேவைப்படும் இல்லையா, அப்ப நம்ம இதையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சப்பாத்திக்கு கோதுமை மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த மெஷரிங் கப்ல 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டு இருக்கேன். 2 கப் அப்படிங்கிறது வெயிட்ல பார்த்தோம்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 1/4 கிலோ வெயிட் இருக்கும். இப்போ சப்பாத்திக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்கறதுனால சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். சீக்ரெட் இன்கிரீடியன்ட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, சின்ன சைஸ் வாழைப்பழம் இந்த மாவுக்கு கரெக்டா இருக்கும். இந்த வாழைப்பழத்தை நல்லா பொடியா கட் பண்ணி இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம ஃபர்ஸ்ட் இதை நல்லா பசஞ்சிப்போம். இந்த எண்ணெய் உப்பு வாழைப்பழம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இதில் வாழைப்பழம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதோட ஃப்ளேவர் வந்து நமக்கு சாப்பிடும்போது தெரியாது, ஆனால் சப்பாத்தி நல்லா சாஃப்டா வரும். 1 கப்பு கோதுமை மாவுக்கு அதே கப்பில் நம்ம அளந்தோம்னா 1/2 கப்பு தண்ணி தேவைப்படும். இப்போ நம்ம 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கோம் இல்லையா, இப்போ நான் 1 கப்பு தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். கோதுமை மாவோட வாகு சில சமயம் வந்து இந்த 1 கப்பு தண்ணியும் தேவைப்படும், சில சமயம் கொஞ்சம் கம்மியாக தேவைப்படும். இப்போ நம்ம பிசைஞ்சு பார்க்கலாம். தண்ணி அளந்து எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பயப்பட வேண்டியதில்லை. இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சு அப்படிலாம் பிசைய வேண்டியதில்லை. கொஞ்சம் தாராளமாக அப்படி விட்டு பிசைய ஆரம்பிச்சிடலாம். இந்த பாருங்க, நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி மட்டும்தான் கப்பில் மிச்சம் வச்சுருக்கேன். மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு பிசைஞ்சாச்சு. இனிமேல் இது நல்லா இழுத்து நல்லா பிசையணும். நம்ம கோதுமை மாவு எந்த அளவுக்கு பிசைகிறோமோ நம்ம சப்பாத்தி வந்து அந்த அளவுக்கு சாஃப்டாக வரும். இந்த மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, அதே நேரம் கையிலையும் ஒட்டலை. இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமாக எண்ணெய், அதாவது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் கையில் எடுத்துக்கிட்டு இந்த மாவில் நல்லா அப்படி அப்ளை பண்ணிக்கணும். பிளேட்டில் பிசைறதோட எனக்கு வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல பேசுறது வந்து ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு எண்டை அப்படி கையில பிடிச்சிக்கோங்க. மிச்சம் இருக்கிற மாவை இந்த உள்ளங்கை இருக்கு இல்லையா, அதால இப்படி நல்லா இழுத்து பிசைஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டா மாவு வரும். இப்ப பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் பிசைஞ்சதுக்கு இப்ப பிசைறதுக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. மாவு வந்து சாஃப்டா வருது பாருங்க, ரொம்ப வந்து இழுக்காம, ஆனா அப்படி கை மூவ் பண்ணாலே ஸ்ட்ரெச் ஆகி வருது பாருங்க. மாவு நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்க, எவ்வளோ சாஃப்டா இருக்கு. இப்போ நல்லா பிசைஞ்சதுக்கு அப்புறம் லேசா எண்ணெய் அப்ளை பண்ணுவேன். ஏன்னா மாவு வந்து காஞ்சிடக்கூடாது இல்லையா. பவுல் போட்டு மூடி வச்சிடலாம். நமக்கு டைம் இருக்குன்னா 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இல்லைன்னா மினிமம் ஒரு 1/2 அன் ஹவராவது ஊறினா தான் கரெக்டாக இருக்கும். கொண்டைக்கடலை வேக வச்சோம் இல்லையா, அதே குக்கர் ஸ்டவ்ல வச்சிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாயாச்சு. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் சேர்த்து போனா நம்ம இதோட ஜீரகத்தோட அதுவும் ஒரு சின்ன பீஸ் பட்டையும் ஒரு 2 கிராம்பு ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எதுவுமே போடல, ஜீரகம் மட்டும் சேர்த்துருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணி இதை ஆட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவி துருவி வச்சிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம்.
சன்னா மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தக்காளியை இஞ்சியை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உப்பு சேர்த்ததுனால தக்காளி சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி பாருங்க நல்லா வதங்கியாச்சு. மல்லித்தூள் ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஜீரகத்தூள் 1 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் நான் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆம்ச்சூர் பவுடர்னு சொல்லுவோம் இல்லையா, மாங்காவை காய வச்சு பவுடர் பண்ணுறது, அது ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும் சன்னா மசாலாவில். இந்த மசாலாவை கொஞ்சம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுக்கலாம். இது தீயாமல் இருக்கிறதுக்காக நம்ம தக்காளி வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அதை சேர்த்துருவோம். நம்ம ஆட் பண்ணியிருக்கிற மசாலா எல்லாமே நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதங்கட்டும். நம்ம போட்ட மசாலாவில் நல்லா வதங்கி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி, கொண்டைக்கடலை, தேங்காய் எல்லாமே, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கணும். இதையும் நல்லா வதக்கிக்கணும். வேக வச்சதா இருந்தாலும் கொஞ்சம் லேசாக அந்த பச்சை வாசனை இருக்கும் இல்லையா, அந்த மசாலா நல்லா வதங்கியாச்சு. நம்ம இந்த கொண்டைக்கடலை அரைச்சோம் இல்லையா, அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அது நல்லா கலந்து இந்த மசாலாவோட சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம இந்த கொண்டைக்கடலை மசாலா நமக்கு எவ்வளோ அந்த கன்சிஸ்டன்சி நமக்கு எப்படி வேணுமோ அது தகுந்த மாதிரியே நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வேக வச்ச கொண்டைக்கடலையை சேர்த்துருவோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஆல்ரெடி வெந்திருக்கு, ஆனால் அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால 10 நிமிஷம் அது நல்லா கொதிக்கட்டும். நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 150 ml தண்ணி சேர்த்துருக்கேன். டேஸ்ட் பண்ணி பாருங்க, உப்பு காரம் எதுவும் வேணும்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். நடுவில் நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கணும். மூடியை திறந்து பார்த்துடலாம். நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்க. ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருவோம். கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் சூடான கொஞ்சம் கூட நமக்கு திக்காகும். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். நல்லா பச்சை கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள், இதை சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம். இப்போ இந்த சன்னா மசாலாவுக்கு தாளிச்சிடலாம். தாளிக்கிற கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சூடானதும் 2 பச்சை மிளகாயை 2ஆக உடைச்சிருக்கேன், இது சேர்த்துருவோம். பச்சை மிளகாய் பாருங்க நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துப்போம். நல்லா கலந்து விட்டுருவோம். ஜீரகத்துக்கு பதிலாக ஓமம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இந்த தாளிப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கொண்டைக்கடலை மசாலாவில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த மாதிரி காஷ்மீரி சில்லி பவுடர் நம்ம தாளித்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும், கலரும் சூப்பராக இருக்கும். கன்சிஸ்டன்சி பாருங்க எவ்வளோ பக்காவாக இருக்குது, உண்மையாக இருக்குது பாருங்க. கலரும் பாருங்க எவ்வளோ நல்லா பிரைட்டாக இருக்குது. கொண்டைக்கடலை மசாலாவை சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அருமையாக கொண்டைக்கடலை மசாலா ரெடி பண்ணிட்டோம். இப்போ சுடு சுடு சப்பாத்தி பண்ணிடலாம். நம்ம மாவு பிசைஞ்சு வச்சு 1 மணி நேரம் ஆயாச்சு பாருங்க. மாவு எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம மாவு பிசையறதுக்கு 1 கப்பு தண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதில் பாருங்க கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி மிச்சம் இருக்கு. அந்த அளவுக்கு நமக்கு இந்த மாவு பிசையறதுக்கு தண்ணி யூஸ் ஆயிருக்கு. மாவை திரும்ப ஒரு தடவை நல்லா பிசைப்போம். இவ்வளோ நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு பாருங்க. நல்லா அப்படி நீளமாக உருட்டிக்கிட்டு நம்ம சப்பாத்தி எந்த சைஸ்ல நமக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டி எடுத்துக்கலாம். பிசைஞ்ச மாவுக்கு கரெக்டாக 9 சப்பாத்தி வந்திருக்கு. இப்போ சப்பாத்தி பண்ணிடலாம். மிச்ச மாவு இருக்கு இல்லையா, ஒரு தட்டு போட்டு மூடி சைடில் வச்சுருவோம். 2 பக்கமும் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். சரி, இந்த எக்ஸ்ட்ரா மாவை அப்படி தட்டி விட்டுட்டு சப்பாத்தி ரோல் பண்ணிக்கணும். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காம திருப்பி திருப்பி விட்டு இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணணும். பாருங்க இந்த அளவுக்கு ரோல் பண்ணியாச்சு. நமக்கு லேயராக வேணும் அப்படின்னா இதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இதை ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த லேயர்ஸ் நல்லா பிரிஞ்சு வரணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக கோதுமை மாவு லேசாக அப்படி தூவி விட்டுக்கலாம். இந்த சைட்லேருந்து 1/3 போர்ஷன் இப்படி மடிச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு 2 சொட்டு எண்ணெய் சேர்த்து அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருவோம். இதுலேயும் லேசாக கோதுமை மாவு தூவிக்கலாம். இப்போ இந்த சைடு இருக்கு இல்லையா, இந்த பாக்கி 1/3 போர்ஷன் அதையும் போட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிக்கணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இப்படி ஈக்குவலாக மடிச்சிட்டிங்கன்னா ஸ்கொயராக வந்துடும். இப்போ நமக்கு நிறைய லேயர்ஸ் கிடைக்கும். திரும்பி ஒரு தடவை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் வரும். எக்ஸ்ட்ரா மாவை இப்படி தட்டி விட்டுட்டு சப்பாத்தி பண்ணிக்கலாம். இந்த தடவை பண்ணும்போது கொஞ்சம் கூட அழுத்தம் கொடுக்காம லேசாக பண்ணணும். ரொம்ப மெல்லிஸாக பண்ணக்கூடாது. இந்த கார்னர்ஸும் திக்காக இல்லாமல் ஒரே மாதிரி ஈவனாக பண்ணிக்கணும். பாருங்கள் திக்னஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது. நம்ம நார்மல் பண்ணுற சப்பாத்தியோட கொஞ்சம் திக்காக இருக்கணும்.
அடுத்தது வந்து இவ்வளோ மடிப்பு இவ்வளோ எண்ணெய் எல்லாம் சேர்க்காம ஜஸ்ட் ரவுண்டா நம்ம சப்பாத்தி பண்ணலாம். நம்ம மாவு எடுத்துட்டு கோதுமை மாவு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கணும். எக்ஸ்ட்ரா மாவை டேப் பண்ணிக்கணும். இதை நல்லா ரவுண்டா பண்ணிக்க வேண்டியதான். இப்படி திருப்பி திருப்பி விட்டு பண்ணீங்கன்னா ரவுண்ட் அழகா வரும். இப்போ இந்த பக்கம் பண்ணிட்டோமா, இந்த பக்கம் இப்படி கொஞ்சம் தேய்ச்சதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் தேய்ச்சிங்கன்னா பழக்கமே இல்லாதவங்களுக்கு கூட ரவுண்ட் சப்பாத்தி பண்றதுக்கு நல்லா வந்துடும். பாருங்க, இப்போ ரவுண்டா சப்பாத்தி பண்ணியாச்சு. இதுல எண்ணெய் தடவலை, ஃபோல்ட் பண்ணல, எதுவுமே பண்ணல. இது இப்படியே நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். கல் நல்லா சூடாயிடுச்சு. சப்பாத்தி பண்றதுக்கு எப்பயுமே கல் நல்லா சூடா இருக்கணும். சப்பாத்தி நம்ம கல்லில் போட்டுக்கலாம். இப்ப பாருங்க, லேசா அப்படி பொங்கி வருது பாத்தீங்களா? இப்ப வந்து திருப்பி போட்டுக்கணும். அது வரைக்கும் நம்ம திருப்பக்கூடாது. ஸ்டவ் ஃப்ளேம் வந்து ஹைல தான் இருக்கணும். இப்ப சப்பாத்தி மேல வந்து கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்க, இப்பே லேயர்ஸ் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சாச்சு. திருப்பி போட்டுருவோம். இப்ப பாத்தீங்களா, பூரி மாதிரி பொங்குது பாருங்க. இப்ப இந்த சைடும் கொஞ்சம் எண்ணெய் போட்டுருவோம். அது ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சப்பாத்தி சுத்தி எண்ணெய் போடாம அப்படி மேல போட்டுக்கணும். பாருங்க, இந்த சைடு பாருங்க. எங்கேயாவது பொங்கலைன்னா நல்லா பொங்கி இருக்கும் இல்லையா, அந்த இடத்த அப்படி ப்ரெஸ் பண்ணி லேசா பொடிச்சிக்கிட்டீங்கன்னா அதுல இருக்கிற அந்த ஸ்டீம் வந்து அந்த பக்கம் போய் அதுவும் பொங்கிடும். உள்ளேயும் ஒவ்வொரு லேயரும் நல்லாவும் வெந்துடும். இப்போ பாருங்க, இது பர்ஃபெக்டா வெந்தாச்சு. பாருங்க, கலர் பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு. சர்விங் பிளேட்க்கு எடுத்துப்போம். ரவுண்ட் சப்பாத்தி போட்டுடலாம். சின்ன சின்ன பபுள்ஸ் வருது பாத்தீங்களா? இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கணும். நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இங்க மேல கொஞ்சம் எண்ணெய், ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் போட்டு நம்ம தோசை கரண்டி இருக்கும் இல்லையா, அதை அப்படி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இங்க பபிள்ஸ் வருது இல்லையா, இப்போ வந்து திருப்பி போட்டுக்கணும். எண்ணெய் கம்மியா அவ்வளவு ஃபோல்டிங் அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னா இப்படி சப்பாத்தி பண்ணிக்கலாம். இதுவும் வந்து நல்லா சாஃப்டா வரும். இந்த சைடும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய். பாருங்க, இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா எவ்வளவு நல்லா பொங்குது பாத்தீங்களா? இத்தனைக்கு இது ரவுண்ட் சப்பாத்தி தான், நம்ம ஃபோல்டிங் எதுவுமே பண்ண கிடையாது. பாருங்க, சூப்பரா பொங்கி வந்திருக்கு. இதையும் நம்ம சர்விங் பிளேட்க்கு எடுத்துக்கலாம். இன்னைக்கு நம்ம வீட்டு மாலை பச்சை டின்னர் சாஃப்டான லேயர்டு சப்பாத்தியும் நல்ல கிரீமி டெக்ஸ்டர்ல இருக்கக்கூடிய நோ ஆனியன் நோ கார்லிக் கொண்டக்கடலை கிரேவி சர்விங்க்கு ரெடி. நம்ம இது மடிக்காம ரவுண்டா பண்ணோம் இல்லையா, அந்த சப்பாத்தி இதுலயும் பாருங்க அழகா அந்த லேயர் பிரிஞ்சு எவ்வளவு சூப்பரா அப்படியே பேக் மாதிரி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க. நம்ம எப்படி மடிச்சா அப்படி மடிக்கிறதுக்கே வருது. மடிச்சு பண்ணோம் இல்லையா அந்த சப்பாத்தி பாருங்க, இதுலயும் நல்லா அப்படி லேயர்ஸ், இதுலயும் பாருங்க நல்ல லேயர்ஸ் வந்திருக்கு. இந்த சைடு பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா அடுத்த லேயர் இருக்கும் பாருங்க. இங்க பாருங்க, நம்ம ஒவ்வொரு ஃபோல்டுக்கும் அந்த லேயர் இருக்கும். 3 லேயர் இருக்கு பாருங்க. இந்த சப்பாத்தியும் நல்லா சாஃப்டா இருக்கும். இதை நீங்க அப்படியே லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தாலும் சரி, ஈவன் டிராவல்ல நீங்க அடுத்த நாளைக்கு எடுத்துட்டு போனாலும் சரி, இதே சாஃப்ட்னஸோட சூப்பரா இருக்கும். இந்த சப்பாத்தியும் இந்த கொண்டக்கடலை மசாலா, கொண்டக்கடலை கிரேவி எப்படி வேணா சொல்லலாம், இதையும் சேர்த்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க. செம்ம சூப்பரா இருக்குங்க. அப்படியே சப்பாத்தி மெத்து மெத்துன்னு இருக்கு. இந்த கிரேவியும் வந்து அல்டிமேட்டா இருக்கு. கொண்டக்கடலையும் வந்து அப்படியே பஞ்சு மாதிரி சாஃப்டா வெந்திருக்கு. சப்பாத்தியும் இந்த கொண்டக்கடலை கிரேவி இது ரெண்டோட காம்பினேஷன் சூப்பரா இருக்கு. டேஸ்டியான கொண்டக்கடலை கிரேவி, சூப்பர் சாஃப்டான சப்பாத்தி. இதுவும் கிரேவி வந்து நோ ஆனியன் நோ கார்லிக் நோ மசாலா, பட்டை கிராம்பு சோம்பு எதுவுமே நம்ம சேர்க்கவே இல்லை. இதே மாதிரி கொண்டக்கடலை மசாலாவும் இந்த சாஃப்ட் சப்பாத்தியும் நீங்க கண்டிப்பா இந்த மாலை பட்சத்துல ஒரு நாள் பண்ணிடுங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாலை பட்ச டின்னர் ரெசிபியோட நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.